ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் ஃபேமிலி vlogs. இன்னையிலேருந்து நம்ம சேனலில் கிவ் அவே ஸ்டார்ட் ஆகுது. வியூவர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. பிரம்ம முகூர்த்த பூஜை புதன்கிழமை நான் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை எனக்கு கொஞ்சம் வெளியே போகிற ஒர்க் இருந்ததால அன்னைக்கு பூஜை எதுவுமே நான் பண்ணலை. ஸோ திங்கட்கிழமை ஈவினிங் போல் பூஜை ரூம்லாம் கொஞ்சம் டீப் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரேம்லாம் நல்லா க்ளீன் பண்ணி தண்ணி போட்டு நல்லா தொடச்சி வச்சுட்டேன். ஸோ செவ்வாய்க்கிழமை நைட்டு போல் ஆகிடும் அப்படிங்கிறதால திங்கட்கிழமையே ஓரளவுக்கு ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டா செவ்வாய்க்கிழமை எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். புதன்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதால 3 டேஸாக எனக்கு ஒர்க் இருந்துட்ட மாதிரி இருந்தது. செவ்வாய்க்கிழமை வெளியே போகாமல் இருந்திருந்தா எனக்கு 3 டேஸாக பூஜை ரூம் க்ளீன் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி ஃபீல் இருந்திருக்காது. ஸோ திங்கட்கிழமை நான் வெறுமனே ஃப்ரேம்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பூஜை ரூமை மஞ்சள், ஜவ்வாது, பன்னீர் இதெல்லாம் ஆட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஃப்ரேம்லாம் தான் இந்த தண்ணியில் எடுத்து தொடச்சி வைப்பேன். அதுக்கப்புறமா இந்த தண்ணி மீறுது அப்படிங்கிற பட்சத்தில் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி எடுத்துப்பேன். சுத்தமான காட்டன் துணி எடுத்துக்கிட்டு ட்ரையாக ஒரு வாட்டி அதில் இருக்கிற பொட்டெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ வெட் பண்ணிக்கிட்டு ஃப்ரேம்லாம் வந்து நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்லா பளபளன்னு தெரியும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த மாதிரி காட்டன் துணி யூஸ் பண்ணும்போது ஃப்ரேம்லலாம் இந்த சாக்கையாக இருக்கிற மாதிரி தெரியாது. உள்ளன்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு மாதிரி நம்ம தொடச்ச தடயம் வந்து அப்படியே இருக்கும். அதனால இந்த மாதிரி சுத்தமான காட்டன் துணி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் மட்டும் தான் நான் முடிச்சிருந்தேன். பூஜை ரூம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிட்டு குலதெய்வ பொட்டை மட்டும் விட்டுட்டு மீதியெல்லாம் க்ளீன் பண்ணிக்கிட்டேன். ஃப்ரேம்லாம் நல்லா தொடச்சி எடுத்து வச்சிருக்கேன். அது போக பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணணும், ஃப்ரேம்க்கெல்லாம் பொட்டு வைக்கணும். அதே போல் பூஜை சாமான்களுக்கெல்லாம் பொட்டு வைக்க வேண்டிய வேலை இருந்தது. அதெல்லாம் நான் டியூஸ்டே தான் வந்து பண்ணிட்டு இருந்தேன். ஸோ நான் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறமா உடனே நான் ஸ்டார்ட் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். அதனால் ஃப்ரேம்லாம் தொடச்சி வச்சுட்டோன்னா ஒரு ஒர்க்காக வந்து 1 by 1 முடிச்சிடலாம். ஃபஸ்ட் டே பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணுறேன் அப்படிங்கிறதால, அதுவும் இல்லாமல் ஃபஸ்ட் டைம் நான் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதனால் பூஜை ரூம் நல்லா டீப் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். குலதெய்வ பொட்டு இப்போ ரீசெண்டாக தான் வச்சேன் அப்படிங்கிறதால அவங்கள மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாமே டீப் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ இதோட டியூஸ்டே ஈவினிங் போல் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். டியூஸ்டே வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறமா மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மஞ்சள் கரைக்கிறதுக்காக ஜவ்வாது, பன்னீர் ஆட் பண்ணி நல்லா இந்த மாதிரி திக் பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் நான் கரைச்சி எடுத்துக்கிறேன். ரொம்ப தண்ணியாக நான் எப்பயுமே மிக்ஸ் பண்ண மாட்டேன். நல்ல க்ரீம் கன்சிஸ்டன்சிக்கு நான் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது அந்த ஃப்ரேம்லேருந்து வலிஞ்சு வராமல் இருக்கும். அதே போல் ரொம்ப கெட்டியாக மஞ்சள் கரைச்சி வைக்கிறோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறமா அதுவே தானாக உதிரி வந்துடும். அதனால இந்த மாதிரி கரெக்டாக க்ரீம் கன்சிஸ்டன்சியில் வைக்கும்போது எவ்வளோ நாளுக்குமே அப்படியே இருக்கும். ஃபஸ்ட்டு விக்கிரகங்கள் ஃப்ரேம்க்கெல்லாம் பொட்டு வச்சதுக்கப்புறமா பூஜை சாமானும் வாஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும். ஃபஸ்ட்டு இந்த ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறமா பூஜை சாமான் ஒர்க்குக்கு போயிடலாம் அப்படின்ட்டு இதை வந்து நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மஞ்சள் எப்போதுமே இந்த மாதிரி பிரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. அதே போல் குங்குமமும் மெரூன் கலரில் வைக்கிறதுக்கு பதிலாக நல்லா டார்க்காக ரெட் கலரில் இருக்கும், அது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் விக்கிரகங்களாக இருக்கட்டும், ஃபோட்டோ ஃப்ரேம்ஸாக இருக்கட்டும், நம்ம விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு பார்க்கும்போது அவ்வளோ பிரகாசமாக தெரிவாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட பூஜைக்காக விளக்கு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். அப்பா பாருங்கள் எவ்வளோ பெரிய விளக்கெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ நான் பூஜைக்காக வாங்கினது அப்படிங்கிறதால அதை வந்து என்னால் ஒதுக்கி வைக்க முடியல. சரி இதுலேயே நம்ம பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு 7 விளக்கு போல் நான் வந்து தண்ணியில் போட்டு நல்லா ஊற வைக்கலான்னு எடுத்து வச்சுருக்கேன். 7 விளக்கு எதுக்காக அப்படின்னா 5 விளக்கு வந்து பூஜைக்காக எடுத்து வச்சுருக்கேன். 2 விளக்கு நிலவாசல்லையும் வைக்கலாம் அப்படின்ட்டு 7 விளக்கு டோட்டலாக எடுத்து ஊற வச்சுருக்கேன். நல்ல பெரிய விளக்கு, எவ்வளோ எண்ணெய் வந்து பிடிக்கும்னு எனக்கு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதையே ரெடி பண்ணிட்டேன். சின்ன சின்ன விளக்குகள்லாம் இருக்குது, பட் பழசாக இருந்தது. எல்லாமே யூஸ் பண்ணது கார்த்திகை தீபத்துக்கு எல்லாமே நம்ம யூஸ் பண்ணி வச்சுருந்தோம். சரி பூஜைக்காக புதுசாக வாங்கலான்னு வாங்கியிருக்கேன். பட் ரொம்ப பெரிய விளக்கு தான். ஸோ இது வந்து வச்சு பூஜை பண்ணுறதுக்காக இதுக்கு ஏற்ற மாதிரி பிளேட்டும் வந்து ரெடி பண்ணணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட்டுட்டு பூஜை சாமான்லாம் வாஷ் பண்ணி அதுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கிற வரைக்கும் இது நல்லா ஊறி வந்துச்சுன்னா கொஞ்சம் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கும். ஒரு 5 விளக்கு போதும்னு சொல்லியிருந்தேன். பட் அப்பா வந்து ஒரு 11 விளக்கு போல் வாங்கிட்டு வந்திருந்தாரு. அதனால் நிலவாசலுக்கும் சேர்த்து நான் ஒரு 2 விளக்கு எக்ஸ்ட்ரா ஊற வச்சுருக்கேன். இது நல்லா ஊறி வரட்டும் அப்படின்னு விட்டுட்டு பூஜை சாமானில் நல்லா வாஷ் பண்ணி தொடச்சி எடுத்து வச்சுட்டு மஞ்சள் குங்குமமும் அழகாக இட்டு வச்சுட்டேன். ஸோ இந்த ஒர்க்லாம் பண்ணிகிட்டே குழந்தைங்களுக்கும் டின்னர் கொடுத்து நான் தூங்க வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இது நல்லா ஊறி வந்துட்டு இருந்தது. ஸோ இதையும் எடுத்து நல்ல காட்டன் துணியில் தொடச்சி எடுத்துக்கிட்டேன். இதுக்கும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டுட்டோன்னா அழகாக வந்து பூஜைக்கு ரெடி ஆகிடுவாங்க.
ஒரு 3 போல பொட்டு அங்கங்க வச்சிருந்தாலே போதுமானது. இது நல்ல பெரிய விளக்கு அப்படிங்கிறதால 5 பொட்டு வந்து அழகா வந்து இட்டு வச்சிருக்கேன். எனக்கு இந்த ஒர்க்லாம் முடியறதுக்கே 11:30 மேல ஆயிடுச்சு. ஸோ நான் போய் படுத்துட்டேன். மார்னிங் சீக்கிரமா எழணும் அப்படிங்கிறதுக்காக. மீதி இருக்கிற எல்லா ஒர்க்கும் நான் மார்னிங் தான் எழுந்து செஞ்சேன். பூஜை ரூம்லயும் இன்னும் ஃப்ரேம்ஸு, அதுக்கப்புறம் இந்த விளக்குகள் எதுவுமே நான் எடுத்து அரேஞ்ச் பண்ணல. விக்கிரகங்களும் அப்படியே தான் இருக்கு. ஸோ மார்னிங் 3:00க்கே நான் எழுந்துட்டேன். ஃபர்ஸ்ட் டே அப்படிங்கிறதால கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. ஸோ எழும்போது தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் பூஜை வேலைகள் எல்லாம் செய்யும்போது அவ்வளோ வந்து ஹாப்பியா நான் செஞ்சுட்டு இருந்தேன். எழுந்து குளிச்சதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கெல்லாம் மாப் போட்டுட்டு வெளியவே நான் கோலம் இட்டுட்டு வந்தேன். நிலவாசல்லையும் கோலம் வந்து நான் மார்னிங் தான் போட்டேன். அது தவிர்த்து பூஜை ஏற்பாடுகளும் நான் மார்னிங் தான் செஞ்சுட்டு இருந்தேன். ஸோ எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் இப்போ பூஜை அறைக்கு வந்துட்டேன். பூஜை ஒர்க்குகள்லாம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது கரெக்டாக 3:45 ஆயிட்டு இருந்தது. விளக்குகள்லாம் எடுத்து வைக்கிறதுக்காக அழகா ஒரு பிளேட் வந்து நான் ரெடி பண்ணிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் இட்டு வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சரிசியில மஞ்சள் குழைச்சி இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதை வந்து இந்த பிளேட்ல நிரப்பிட்டு இது கூடவே மலர்களும் தூவி வச்சுக்கிட்டேன். இவ்வளோ காலையிலேயே எழுந்து செய்யும்போது அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து கிடைக்குது. கண்டிப்பாக பூஜை செய்யாதவங்க, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணாதவங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் எல்லா ஒர்க்கும் ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி நெய் ஊற்றி நம்ம திரி போட்டு விளக்கு வந்து ஏற்றி வச்சிட்டோம் அப்படின்னா பூஜை வந்து நிறைவு செஞ்சுக்கலாம். அதோட பூவெல்லாம் வந்து வைக்கிற ஒர்க்கும் இருந்தது. பூ வந்து அப்பா மறந்துட்டு வந்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து வாங்கிட்டு வந்துடுவாரு. நெக்ஸ்ட் டேலேருந்து பூ அலங்காரமும் இருக்கும். ஸோ வீட்டில் இருந்த பூவை வச்சு நான் அலங்காரம் வந்து முடிச்சுக்கிட்டேன். இதோட நிவேதனம் வைக்கிறதுக்காக பாலும் நான் காய்ச்சிட்டு இருக்கேன். எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு விளக்கேற்றலாம் அப்படின்னு டைம் பார்த்தேன். கரெக்டாக வந்து 4:30க்கு கிட்ட வந்துட்டு இருந்தது. ஸோ முதல்ல நிலவாசல்ல இருக்க விளக்குக்கு வந்து நான் தீபத்தை ஏற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறமா பூஜை அறைக்கு வந்து நடு வீட்டு விளக்கு முதல்ல ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறமா குலதெய்வ விளக்கும் நான் ஏற்றி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அகல் விளக்கும் நான் ஏற்றி முடிச்சதுக்கு அப்புறமா குத்து விளக்கு மீதி இருக்கிற விளக்குகள் எல்லாம் ஏற்றி வச்சுட்டேன். பிரம்ம முகூர்த்த பூஜை நான் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். அவ்வளோ வந்து ஒரு டிவைன் ஃபீல் வந்து எனக்கு கொடுத்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணலை அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் டே பிரம்ம முகூர்த்த பூஜையிலே எனக்கு மைண்டும் சரி மனசும் சரி அவ்வளோ வந்து ரிலாக்ஸாக ஃபீல் ஆச்சு. என்னோட லைஃப்லேயே முதல் முறை சாமி கும்பிடுறதுக்காக இவ்வளோ வந்து சீக்கிரமா எழுந்திருக்கேன் அப்படின்னா பிரம்ம முகூர்த்த பூஜைக்காக மட்டும்தான். மயிலர் பண்டிகை எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அந்த பண்டிகை நாட்கள்லையும் கூட நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுறது உண்டு. ஒரு 5:00 மேலே தான் நான் எழுந்து விரதத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அது வந்து முருகருக்காக விரதம் இருந்து செய்கிற ஒரு வழிபாடு. அந்த வழிபாடு சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரிஞ்சு நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அந்த வழிபாட்டுக்காகவும் நான் வந்து அவ்வளோ சீக்கிரமா எழுந்ததில்ல. ஒரு 4:30லேருந்து 5:00 எழுந்து நான் என்னோட விரதத்தை வந்து கடைப்பிடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் பூஜை வழிபாட்டிற்காக ஒரு 3 மணிக்கு எழுந்து நம்ம செய்யும்போது அவ்வளோ ஒரு நல்ல ஒரு டிவைன் ஃபீலாக இருந்தது. வீடு முழுக்க அவ்வளோ நறுமணமா தெய்வ கடாட்சம் நிறைந்த ஒரு ஒரு காட்சியாக வந்து எனக்கு இருந்தது. ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த மாதிரி பண்ணும்போது அவ்வளோ ரிலாக்ஸாகவும் அவ்வளோ டிவைன் ஃபீலாகவும் இருந்தது. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ரொம்ப லவபிளான ஒரு சிஸ்டர். அவங்க வந்து பிரம்ம முகூர்த்த பூஜை எனக்கும் செய்யணும்னு ஆசை. பட் எனக்கு வந்து அதுக்கான டைமும் கிடைக்க மாட்டேங்குது, என்னால் செய்ய முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. கண்டிப்பாக நீங்களும் பிரம்ம முகூர்த்த பூஜை சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணிடுவீங்க. அதுக்கான பலனும் உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைச்சிடும். தீப தூபம்லாம் காட்டிட்டு இருக்கும்போதே குழந்தைங்க வந்து எழுந்துட்டாங்க. ஒரு 4:30 போலவே நான் எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு தீபங்கள்லாம் ஏற்றி வச்சுட்டேன். ஸோ குழந்தைங்க டிஸ்டர்ப் ஆகிட்டாங்க. அதனால் அவங்கள தூங்க வச்சுட்டு வெளியே வந்து பார்த்தா அழகாக வந்து சன்ரைஸ் லைட்டாக வந்து ஸ்டார்ட் ஆகிருந்தது. ரொம்ப லைட்டாக தான் தெரியுது, அவ்வளோ அழகாக தெரிஞ்சது நேரில் பார்க்கும்போது. எத்தனை பேருக்கு சன்செட் சன்ரைஸ்லாம் பார்க்கும்போது ஹாப்பி ஆகிடுவீங்க அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ என்னுடைய பிரம்ம முகூர்த்த பூஜை இவ்வளோ அழகாக ரொம்ப நிறைவாக இருந்தது. நான் இப்படி தான் வழிபாடு செஞ்சேன். பிரார்த்தனைகள் எல்லாம் முடிச்சுட்டு சாமி சாங்லாம் கேட்டுட்டு இருந்தேன். ஒரு 8:30 போல் ஆயிடுச்சு. குழந்தைங்களும் எழுந்துட்டாங்க. ஸ்டில் வந்து அந்த பனி வந்து போகவே இல்லை. நல்ல சில் கிளைமேட்டாக இருக்குது. ட்ரையர் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னா தலைக்கு குளிச்சதுக்கு எனக்கு வந்து இந்நேரமே கோல்டு ஆகிட்டு இருக்கும். அவ்வளோ வந்து நல்ல சில்லுன்னு இருக்குங்க. ஸோ மார்னிங் டைமில் தலைக்கு குளிக்கிறது அப்படிங்கிறது இங்கே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. குழந்தைங்க எழுந்ததுக்கு அப்புறமா தான் நான் கிச்சனுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிஸ்டர்ப் ஆகி தான் தூங்கிட்டு இருக்காங்க. அகெயின் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு நினச்சேன். 2 பேருமே நல்லா தூங்கி எழுந்துட்டாங்க. ஸோ நல்லா தெளிவாக விளையாடிட்டு இருக்காங்க. நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் உருளைக்கிழங்கும் தான் செஞ்சுருந்தேன்.
லஞ்சுக்கு சாம்பார், அதுக்கப்புறம் பீன்ஸ், கேரட் பொரியல் வந்து செஞ்சுட்டு, அப்பளம் வந்து பொரிச்சுக்கிட்டேன். குட்டி பையன் வந்து சப்பாத்தி செய்யும்போது, வெறுமனே சப்பாத்தி அந்த மாரி தான் சாப்பிடுவான். பூரி செஞ்சாலும் வெறுமனே பூரி தான் சாப்பிடுவான். அதனால நான் கொஞ்சம் ஸ்பைசியா வந்து உருளைக்கிழங்கு மசாலா செஞ்சுக்கிட்டேன். கூடவே லஞ்ச் ஒர்க்கும் முடிஞ்சது. அதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கெல்லாம் குளிப்பாட்டிட்டு, அகைன் வந்து அவங்கள தூங்க வச்சுட்டேன். ஒரு 11:30க்கு மேல ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வெசல் வாஷஸ்லாம் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ஆயில் பாக்ஸ் வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுக்கு முன்னாடி ஒரு விளாக்ல சொல்லியிருந்தேன். ஸோ அதெல்லாம் வந்து ஒரு கண்டெய்னர்ல மாத்தி வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா இது வந்து ஒரு கட்டு வாங்கிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னேன். அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு தோட்டமே வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. ஸோ இத கிளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்த ஒர்க்லாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இத கொண்டு போய் நான் கிளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். புதினா ஒரு 4 கட்டு போல இருந்தது. கொத்தமல்லி ஒரு 2 கட்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஒரு 2 கட்டு. இந்த மாதிரி நெறைய வாங்கிட்டு வந்துட்டு இருந்தாரு அப்பா. எல்லாமே ஃப்ரெஷ்ஷா இருக்குது அப்படிங்கிறதால அப்படியே வச்சா வதங்கிடும். ஸோ இப்பவே வந்து எல்லாம் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னுட்டு எல்லாத்தையும் வந்து கிளீன் பண்ணி ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வச்சுட்டுருக்கேன். புதினா வந்து கிளீன் பண்றதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆச்சு. இந்த மாதிரி 2 பேட்ச் ஆச்சு. இது வந்து செகண்ட் பேட்ச் நான் செஞ்சுட்டு இருந்தேன். இது பண்ணி முடிச்சதுமே நான் வீடெல்லாம் கூட்டி வாரிட்டேன். அதுக்கப்புறமா வெசல் வாஷஸும் நான் வந்து கிளீன் பண்ணி முடிச்சுட்டேன். ஈவினிங் போல வாழைப்பழம் வந்து கொஞ்சம் நெறைய பழுத்துட்டு இருந்ததால, அதுல வந்து அப்பம் வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 ஏலக்காய் போல, அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப துருவுன வெல்லம் அதெல்லாம் ஆட் பண்ணிட்டு, மாவு வந்து ஒரு 1 1/2 கப் போல ஆட் பண்ணிக்கிட்டேன். சால்ட் ஒரே ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணி, பால் ஊத்தி நல்லா மையா அரைச்சு எடுத்துக்கிட்டேன். தண்ணி ஆட் பண்ண மாட்டேன். எப்பயுமே பால் தான் ஆட் பண்ணுவேன். பால் ஆட் பண்ணி நம்ம அரைச்சு எடுக்கிறோம் அப்படின்னா, நல்ல சாஃப்ட்டான ஒரு அப்பம் வந்து கிடைக்கும். எவ்ளோ நேரம் நம்ம வேக விட்டாலும் அந்த சாஃப்ட்னஸ் வந்து மாறவே மாறாது. நான் வந்து இன்னைக்கு நெய்ல தான் பொரிக்க போறேன். பொதுவா எனக்கு இந்த நெய் பண்டம்லாம் எதுவும் பிடிக்காது. குழந்தைங்களுக்கு குடுக்குறோம் அப்படிங்கிறதால நான் நெய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நெய்பர்ஸ்ல குட்டீஸ் வந்து இருக்காங்க. ஸோ அவங்க வந்து கவினாஷ் கூட விளையாடுவாங்க. ஆல்ரெடி நான் நெறைய விளாக்ல சொல்லியிருக்கேன். ஸோ அவங்களுக்காகவும் நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே கவினாஷ் கிட்ட தான் கொஞ்ச நேரம் வந்து விளையாடிட்டு, நான் குடுக்குற ஸ்நாக்ஸ்லாம் ஏதாவது சாப்பிட்டுட்டு கவினாஷ்க்கும் ஊட்டி விட்டுட்டு போவாங்க. கவினாஷ் எப்பவுமே இந்த மாரி ஸ்நாக்ஸ் சாப்பிடுற டைப் கிடையாது. ஸோ அந்த குட்டீஸ் வராங்க அப்டின்னா, அவங்களுக்கு கொண்டு போய் நான் குடுத்தேன்னா, அதுலேருந்து கொஞ்சமா எடுத்து சாப்பிடுறது பழக்கம் வந்து அவனுக்கு வந்து இப்ப தான் வந்து லேர்ன் பண்ணிட்டு இருக்கான். மோஸ்ட்லி அவங்களுக்காக செய்றனோ இல்லையோ, கவினாஷ் குட்டிக்காக பழகட்டும் இந்த மாரி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிடுறதுக்காக அப்படின்னு சொல்லி அவங்கள வர வச்சு அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் குடுத்து உட்கார வைப்பேன். ஸோ அந்த குட்டீஸ்க்கும் நான் செய்ற ஸ்நாக்ஸ்லயே ரொம்ப புடிச்சது அப்டின்னா, இந்த அப்பம் தான். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்காகவும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். இத தவிர்த்து இந்த பருப்பு பாயாசமும் அவங்களுக்கு வந்து நான் செஞ்சா பிடிக்கும். அது எப்ப செஞ்சாலும் அவங்களுக்கு வந்து நானு எடுத்து வச்சுருவேன். நம்ம பால் ஊத்தி அரைச்சதுனால எவ்ளோ நேரத்துக்குமே இதே சாஃப்ட்னஸ் வந்து மெயின்டெயின் ஆகும். பாருங்க நான் நல்லா அழுத்தி காட்டுறேன். ஒரு கேக் வந்து எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும். பாப்புவும், அப்புவும் இந்த தவா வந்து எடுத்துட்டு நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க. 2 பேருக்கும் அதுல என்ன தெரியுதுன்னு தெரியல. நல்லா ஜாலியா விளையாடிட்டு இருந்தாங்க. ஸோ 2 குட்டீஸ்க்கும் முகம்லாம் வாஷ் பண்ணிட்டு தலை வாரி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வீடெல்லாம் நான் கூட்டி எடுத்துட்டேன். பட் இந்த கோலமும், பூவும் அப்படியே இருந்தது. மார்னிங் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். பட் இப்பவே எடுத்துடலாம். ஏன் நைட் ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, நான் இதையுமே கை வச்சு தான் எடுத்தேன். தொடப்பம் அதுல வந்து நான் எடுக்கல. கை வச்சே நான் எல்லாத்தையும் கிளீன் பண்ணி டிஸ்போஸ் பண்ணிட்டேன். மார்னிங் வேற கோலம் போட்டு பூ டெக்கரேஷன் எல்லாம் பண்ணிட்டு நம்ம விளக்கேத்திக்கலாம். ஸோ என்னுடைய டே இன் மை லைஃப் அதோட பிரம்ம முகூர்த்த பூஜை இப்படிதான் எனக்கு போச்சு. ஸோ ஃபைனலா குட்டிஸா ஒரு ஸ்டோரி பார்த்துடலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னா, என்னோட சப்ஸ்கிரைபருக்காக நான் ஒரு ரேர் ஃப்ரேம் வந்து நான் சொல்லியிருந்தேன். என்ன அப்படின்னா, சிவன், பார்வதி அப்புறம் அவங்க பொண்ணோட காட்சி தர மாதிரி. அசோக சுந்தரி அவங்களோட வரலாறு என்ன அப்படிங்கிறத சும்மா ஷார்ட்டா நான் சொல்லிடுறேன். ஸோ அசோக சுந்தரியை பத்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சிவபெருமானோடைய புதல்வி. பொதுவா சிவபெருமானுக்கு விநாயகர், முருகர், சாஸ்தா இவங்க 3 பேர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியும். அவருக்கு மகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மோஸ்ட்லி யாருக்கும் தெரிஞ்சிருக்காது. பொதுவா பேசப்படுறது இந்த 3 பேர் தான். முருகர், விநாயகர், சாஸ்தா இவங்க 3 பேர் தான் வந்து சிவபெருமானுடைய புதல்வர்கள் அப்படிங்கிறது தெரியும். இவங்க எல்லாருக்குமே மூத்தவள் அப்படின்னா அசோக சுந்தரி. பொதுவா ஆண் பிள்ளைகளை பெற்றவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்கள வேலைக்கு அனுப்பிட்டோ, ஏதோ ஒரு பணிக்கு அனுப்பிடுறாங்க அப்படின்னா, அவங்களுக்காக காத்துட்டு இருப்பாங்க. அதே மாதிரி தான் பார்வதி தேவியாரும் சிவபெருமானோட இவங்க 3 புதல்வர்களும் போயிடுறாங்க. ஏதோ ஒரு பணிக்காக அனுப்பி வைக்கிறாங்க. அசுரர்களை வதம் செய்யறதுக்கா இருக்கட்டும், ஏதோ ஒரு பணிக்காக ஆண்கள் வந்து போயிடுறாங்க அப்படிங்கிற பட்சத்துல, பார்வதி தேவியாருக்கு வந்து ஒரு தவிப்பு வந்து ஏற்படுது.
வீட்டோடவே இருக்கிற மாதிரி பெண் பிள்ளை வந்து நம்மளுக்கு இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணமும் யோசனையும் வந்து பார்வதி தேவிக்கு வருது. அதனால நந்தவனத்துல இருக்கிற அந்த கற்பக விருட்ச மரம், அந்த மரத்துக்கிட்ட எனக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னுட்டு பார்வதி தேவியார் கேக்குறாங்க. உடனே அவங்களோட கையில ஒரு பெண் குழந்தை வந்து அமர்ந்துக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைக்கு என்ன பெயர் வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸும் வந்து போயிட்டு இருக்கு. ரொம்ப யோசனைக்கு பிறகு தமிழ் பேரா சூஸ் பண்ணலாம் அப்படின்னுட்டு, தமிழ்ல முதல் எழுத்து அப்படின்னா ஆ இல்லையா? திருப்தி அப்படின்னா நேர்மறையான சொல். அதுக்கு முன்னாடி ஆ அப்படின்னு போட்டா எதிர்மறையாகிடும். இதே மாதிரி சோகம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆ அப்படிங்கறத போட்டா அசோகம் அப்படின்னு ஆயிடும். அசோகம் அப்படின்னா தீர்த்து வைக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். தன்னோட சோகத்தை தீர்த்த மகள் ரொம்பவே அழகா இருந்ததால சுந்தரி அப்படிங்கறதையும் ஆட் பண்ணிக்கிட்டாங்க. அழகானவள் அப்படின்னா சுந்தரி அப்படிங்கிறது அர்த்தம். அந்த அழகானவள் சுந்தரி அப்படிங்கறதையும் ஆட் பண்ணி அசோக சுந்தரி அப்படின்னு பேரும் வச்சிடுறாங்க. அசோக சுந்தரி தன்னோட பருவ காலம் அடைஞ்சதுக்கு அப்புறமா தோழியரோட நந்தவனத்துக்கு செல்றாங்க. அசோக சுந்தரியோட அழகை பார்த்து குந்தன் அப்படிங்கிற ஒரு அசுரன் அவங்க மேல காதல் வசம் வந்து படுறாங்க. அசோக சுந்தரி இந்த காதலை வந்து நிராகரிச்சிடுறாங்க. எனக்கும் இந்திரனுக்கு சமமான நகுசன் அப்படிங்கிறவருக்கும் சீக்கிரமே திருமணம் வந்து நடக்க போகுது அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. இதனால கோபம் அடைஞ்ச அந்த குந்தன் அப்படிங்கிற அசுரன் வந்து அசோக சுந்தரிய வந்து கடத்திட்டு போயிடுறான். அசோக சுந்தரி அந்த அசுரனுக்கு வந்து சாபமும் இடுறாங்க. நீ நகுசனால் கொல்லப்படுவாய் அப்படின்னு சொல்லி சாபம் இட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் நகுசனுக்கும் அசோக சுந்தரிக்கும் திருமணமும் நடக்குது. குந்தன் வந்து அதுக்கப்புறமா கொல்லப்பட்டுடுறான். அசோக சுந்தரிக்கும் நகுசனுக்கும் பிறந்த மகன் தான் யயாதி அப்படிங்கறதும் புராணங்கள்ல சொல்லியிருக்கு. அசோக சுந்தரி வழிபாடு குஜராத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே பிரபலமான ஒண்ணு. காலப்போக்குல இந்த பெயர் மறைந்து பாலா அப்படின்னு வந்து கூப்பிடுறாங்க. அதே போல தமிழகத்துல இவங்கள திரிபுர சுந்தரி அப்படின்னும் சொல்றாங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ இதோட முடியுது. ஒரு குட்டி ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அவ்வளவுதான், இன்னையோட கிவ் அவே கொஸ்டின் என்ன அப்படிங்கறத பார்த்துடலாம். நான் அப்பா கிட்ட எத்தனை விளக்குகள் கேட்டிருந்தேன், அப்பா எத்தனை விளக்குகள் வாங்கிட்டு வந்தாரு, அதுல நான் எத்தனை விளக்குகள் அந்த தண்ணியில போட்டு ஊற வச்சேன். இதுதான் ஃபர்ஸ்ட் கிவ் அவேவோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் இந்த வீடியோக்குள்ளவே இருக்கு. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னாவே டக்குன்னு நீங்க ஆன்சர் பண்ணிடலாம். கரெக்டான ஆன்சரா கீழே கமெண்ட் செக்ஷன்ல லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிடுங்க. அவ்வளவுதான், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மெட்ராஸ் ஃபேமிலி விலாக்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சரை டக்குன்னு சொல்லிடுங்க. டாடா, பை பாய்.